அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் எ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் ஆர். துளசிகுமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும், திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கின்றேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கின்றோம். இன்று 2ஆம் நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் 2, 3 அதிகாரங்கள் மற்றும் திருப்பாடல்கள் 104ஆம் அதிகாரம். TNBCLE திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறை வார்த்தை நம்மை வாசிக்கின்றது. இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம். மனிதனின் கீழ்ப்படியாமை. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. பாம்பு பெண்ணிடம், தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்று கடவுள் உங்களிடம் சொன்னது உண்மையா என்று கேட்டது. அதற்கு பாம்பிடம் பெண், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு வருவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதனை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடையாக செய்து கொண்டார்கள். மென் காற்று வீசிய பொழுது தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்தார். அந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மனிதன், உம் குரல் வழியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். அதற்கு கடவுள், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண்ணே மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்டார். அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் பேறுகால வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகளை பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டாய், உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாய், எனவே உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி உழைத்து அதன் பயனை நீ உண்பாய். முட்செடியே முட்பதிரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயில்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கே திரும்புவாய். அதுவரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களுக்கு அணிவித்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், இதோ மனிதன் இப்பொழுது நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவர் போல் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறு அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். காயினும் ஆபேலும். தொடக்க நூல் அதிகாரம் 4. ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஓர் ஆண்மகனை நான் பெற்றுள்ளேன் என்றாள்.
பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். காயின் நிலத்தை பண்படுத்துபவனானான். நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொடுத்த தைலீட்டுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமிட்டான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமிட்டிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அன்றோ? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வயல்வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரன் இரத்தத்தை, தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடியோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது நிலையில் இருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியென்று காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்றார். மேலும் காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளமிட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்க இருந்த நோது நாட்டில் குடியேறினான். காயினின் வழிமரபினர். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான். அவளும் கருவுற்றி ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவினான். அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாபேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா ஆபேலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகிய அனைவரின் தந்தை. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகளும் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாமா என்ற சகோதரி இருந்தாள். இலாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, என் குரலை கேளுங்கள். இலாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்று விட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேக்குக்காக 70 தடவை 7 முறை பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான். அவளும் ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொண்டதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் மக்கள் அவரை வழிபட்டார்கள். திருப்பாடல்கள் 104ஆம் அதிகாரம். படைப்பின் மேன்மை. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளீர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளீர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளீர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளீர். கார் முகில்களை தேராக கொண்டுள்ளீர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றீர். காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளீர். தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளீர். பூவுலகை நீர் அதற்குரிய அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கு மேலாக நீர்த்திரள் நின்றது. நீவிர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது. நீவிர் இடியென முழங்கவே அது திகைப்பிட்டு ஓடி மறைந்தது. அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது. அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர். பூவுலகை மீண்டும் அது மூடிவிடாதபடி செய்தீர். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். மலைகளிடையே அவை பாய்ந்தோடும். காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் அவை குடிக்கத் தரும். காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை அங்கு தீர்த்து கொள்ளும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டி கொள்கின்றன. மரக்கிளைகளினின்று அவை இன்னிசை இசைக்கின்றன. மேலறைகளினின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். செயல்களின் பயனால் பூவுலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். இதனால் நிலத்தினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர். மனித உலத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும்
உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட உணவும் அளிக்கின்றீர். ஆண்டவரின் மரங்களுக்கு, லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது. பறவைகள் அங்கே கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. உயர்மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும். கற்பாறைகள் குழிமுயல்களுக்கு புகலிடமாகும். காலங்களை கணிக்க நிலாவை நீர் அமைத்தீர். தான் மறையும் நேரத்தை கதிரவன் அறிவான். இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது. அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும். இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சிக்கின்றன. இறைவனிடமிருந்து அவை தங்கள் உணவை தேடுகின்றன. கதிரவன் நிழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைகளுக்குள் படுத்து கொள்கின்றன. அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு சென்று மாலை வரை உழைக்கின்றனர். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்துள்ளீர். படைப்புகளால் வையகம் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. அங்கே கப்பல்கள் செல்கின்றன. அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று உம்மையே அவையெல்லாம் நம்பி இருக்கின்றன. நீர் கொடுக்க அவை பெற்றுக்கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறும். நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிடின் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்று நிலைத்திருப்பதாக. தம் செயல்களை குறித்து ஆண்டவர் மகிழ்வாராக. மண்ணுலகின் மீது தம் பார்வை அவர் திருப்ப அது நடுங்கும். மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடிடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு நான் புகழ் சாற்றிடுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பாவிகள் பூவிலகினின்று ஒழிந்து போவார்களாக. தீயோர்கள் இனி இராமற் போவார்களாக. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும் போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து புரிந்து கொள்ள உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமேன்.